அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக எல்லாரும் துடிச்சாங்க. அது அப்சல்யூட்லி நடந்துருச்சும் கூட. ஆனா அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு 107 நபர்களை மட்டும் கையில வச்சுக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களா 118 வேணுமே, மெஜாரிட்டி பத்தலையே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குறுகி இப்ப இதுவே காங்கிரஸ் உள்ள வரல அப்படின்னா கண்டிப்பா அதிமுக சைட்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இல்லையா? கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கும். பாஜக எப்படியாவது தொட்டுடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க காங்கிரஸ் உள்ள வந்ததுனால இவங்க உள்ள வர்றதுக்கு தவறி விட்டார்கள். அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பாண்டிச்சேரி ஹோட்டல்ல, அதுவும் 5 ஸ்டார் ரெசார்ட்ல தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எடப்பாடியார் போயிருந்தாரு, வந்தாங்க, திரும்பவும் ஒரு குழு மீட்டிங்ஸ் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. இவங்க இல்லாம எடப்பாடியார் தொடர்ச்சியாக அவருடைய தலைமை அப்படின்னு சொல்லி வரும்போது தொடர்ச்சியாக தோல்விகள் மட்டுமே தழுவிட்டு இருக்கோம். அதனால தலைமையே மாற்றினா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மீட்டிங் போகுது அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எடப்பாடியார் இல்லாத ஒரு தலைமை அப்படின்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. அடி தட்டி வெட்டு குத்து தான் நடக்கும். உண்மையா தான் சொல்றேன். ஏன்னா நீயா நானா அப்படிங்கிற போட்டியில எல்லாரும் குத்தி புரண்டிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு அந்த 5 வருஷம் அவருடைய ஆட்சி அப்படிங்கறத பார்த்து மக்கள் அவரை ஓரளவுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏடிஎம்கே அப்படின்னா எடப்பாடியார் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கிற நிர்வாகிகளும் சரி, உள்ள இருக்கிற பெரிய பிக் ஷாட்ஸும் சரி, எல்லாருக்கும் ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தலைமையை சேஞ்ச் பண்ணலாமா, என்ன செய்யலாம், அந்த கேள்வி அங்க என்ன ஆகுது, டோட்டலா பிளாஸ்ட் பண்ணும். மீதி இருக்கிறவங்க நீயா நானு அப்படியே ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேருன்னு சொல்லிட்டு கூட்டா சேர ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பெரிய இடையூறு தான். இங்க சி.வி. சண்முகம் அவர்கள் நான் தனியா விஜய் அவர்களை மீட் பண்ணி பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு டைம் அப்படிங்கறதும் கேட்டிருக்காராம். ஸோ நேரம் பார்த்து நான் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா மட்டும் இருந்து ஆட்சியில இவங்க கிட்ட எதுவுமே சும்மா நம்ம போறோம் வரோம் அப்படிதான் இருக்க முடியும். ஒரு எதிர்கட்சியா கேள்விக்கு கூட நம்மளால ஒழுங்கா கேட்க முடியாது. சரியில்லை, இது நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நம்ம திரும்பவும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ட்ராக் எடுத்துட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ ஏதோ தெரியாது. அதனால டிவிக்கே போனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பரவாயில்ல, லக்கி சாமா சூப்பரா மூவ் ஆயிட்டார், நம்ம நிலைமை எப்படி இருக்கும் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில முக்கியமான நிறைய நபர்கள் கூட மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் போயிடலாமான்ற ஒரு டிசிஷன்ஸும் எடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க போயிட்டாங்கன்னா டோட்டலா அதிமுக கூட ஃபுல் வாஷ் அவுட். செங்கோட்டையன் போன்ற முக்கியமான ஒரு நபர்கள் அப்படிங்கிறவங்க இங்க வந்துட்டாங்க. ஓபிஎஸ்லாம் இப்போ ஏடிஎம்கே முக்கிய முகங்கள்னு சொல்லப்படுற ஓபிஎஸ் அங்க போயிட்டாரா, ஒரு ஜெயிச்சிட்டாரும் கூட பரவாயில்ல, அவங்க அதெல்லாம் லீடிங்ல வந்துட்டு. ஸோ இப்போ இந்த வேரியேஷன்ஸை எடப்பாடியார் எப்படி டேக்கிள் பண்ணுவாரு, இவர் எப்படி தூக்கிட்டு வெளில வருவாரு அப்படிங்கிறதே முதல் தெரியலங்க. பெரிய பேர்டனா இருக்கு அவருக்கு இல்லையா? இது என்னடா இது இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை எப்படி தாங்குவாருன்னு தெரியாத பட்சத்துல உள்ள இருக்கிற எம்எல்ஏஸ் தாவி போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆனா ப்ரையாரிட்டி இவர் என்ன பண்ணுவார் விஜய் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன், உள்ள இருக்கிற விசிகாவை கழட்டி விடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும். ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு நாங்க திமுகல இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்றது எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா இடையூறா இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த 200 யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு பிரச்சனை மேல பிரச்சனையா உள்ள வருது. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ அப்படியே உள்ள வருது, நீ ஏன் அப்படி பண்ண, உனக்கு நான் ஆதரவு கொடுத்த, நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேள்வி கேட்கும் போது எதுவுமே சொல்ல முடியல. இல்லப்பா நீ பண்றதா எனக்கு சரியில்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா எப்ப வேணா அவங்க வெளில வந்துடலாம் இல்லையா? அப்படி பண்ணிட்டாங்கன்னா விஜயனுடைய நிலைமை என்ன? ஸோ இவ்வளோ நம்ம யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு போறதுக்கு கஷ்டப்பட்ட மனுஷன் யோசிக்காம இருப்பாரா? கன்ஃபார்மா இந்த பக்கத்துல இருந்து எம்எல்ஏ ஒரு 6-7 பேர் வந்தாலும் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லி புடிச்சு வாங்க, என்னுடைய ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு, என்னோட ஆளா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சிறப்பாக அவர் செய்வாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல்களும் இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு ஒரு ட்ராமா போகுது அப்படின்னுவே சொல்லப்படுது. பொறுத்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லா மேட்டரும் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். ஒரு வாரம் இந்த புயல் அடங்கி எழணும். அப்பதான் அங்க என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பொருட்கள் சேதமாயிருக்கு, என்னென்ன நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த புயலோட நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே புரியாது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். விஜய் அவர்களை நீ டைலாக் தாண்டா பேசுறதுக்கு லாக்கி, நீ தான் பவுடர் பூசிட்டு வர்றதுக்கு தான் லாக்கி இப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் வாய் அடைச்சு போயிட்டாங்க. ஒரு ட்ரெஸ் கோடை வச்சு அவ்வளோ ஒரு கலாய், ஒரு ஒயிட் ஷர்ட்டு
இந்த ஒரு மாதிரி காக்கி மாதிரி லைட்டா ஒரு ஷேட்ல பேண்ட், இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால போட்டிருந்தாரு, அதே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு வேற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டரா ஒரு பதவியேற்பு விழாவில் பதவி பிரமாணம் அப்படிங்கிறது ஒரு முதலமைச்சராக செய்து கொண்டதுன்றது ஒரு சூப்பரான வேற ஒரு வேர்ஷனா, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அரசியல்வாதி மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு பேசி பழகமும் கரெக்டா அந்த ஒரு செட்டை மாத்தி அமைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இயல்பா சட்டமன்றத்துக்குள்ளேயும் சேம் காஸ்டியூம்ல போயிருக்கிறாரு. ஒரு டிஃப்ரென்ஸா பாக்குறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ள கோட் சூட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தான். இதுக்கப்புறம் அந்த ஒரு அபிஷியலான ஒரு ஜோன்ல விஜய் அவர்களுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டரா கன்ஃபார்மா தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த ஒரு ட்ரெஸ் கோட் இப்படிதான் அப்படிங்கறத எங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க? ஒரு நபர்களும் தவேகாவுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு வாக்கு போடுறதுக்காகவே அந்த ட்ரெஸ் கோட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறுது அப்படிங்கிறது. இப்ப ஏன் உதயநிதி வந்து டிஷர்ட் போட்டுக்கிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ட்ரெண்ட் சென்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் அதுவும் நடந்துச்சுதான். அங்கேயும் இங்கேயும் அந்த மாதிரி இப்போ டோட்டலா அரசியல் களம் அப்படிங்கறதே ஒரு மாதிரி யூத்ஃபுல்லா வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் செட்டிங்ல கன்ஃபார்ம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு வரும், பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் இவர் போட்ட அந்த 3 சைன்ல முதல் சைனே ஒரு பெரிய விஷயமா பிளாஸ்டா போய் எல்லாரும் கேள்வி கேட்கற மாதிரி மாறிடுச்சு. தவைகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், என்ன இப்படி பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயம் கரெக்ட் தான். ஏன்னா முதல்ல ஒரு 200 யூனிட் ஃப்ரீ, நான் கண்டிப்பா அதுக்கு தான் கையெழுத்து போடுவேன், ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச உடனே என்னுடைய முதல் கையெழுத்து அது மட்டும் தான் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு தகுதி உள்ளவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஏன் போடணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? மாதம் 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு சொன்னாங்க, மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி தகுதி உள்ளவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோடை கிழிச்சாங்க. சோ பாதிக்கு மேல ஆட்சி அதிகாரம் அப்படி இப்படின்னு போய் ஒரு 2 இந்த கடைசி ஒரு 6 மாதங்களா தான் நிறைய பெண்களுக்கு அப்படிங்கிறது 1000 ரூபாய் போச்சு. சோ உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா கேட்பாங்களா மாட்டாங்களா? இங்க தவேகாவே வந்து பதில் சொல்ல திணறுது. என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க, ஃபண்ட் இல்லைங்க, கஜானா காலி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நான் பேசுறேன், ஒரு 6 மந்த் பிரீத் பீரியட் அப்படிங்கறது எனக்கு கொடுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றவங்க சொல்ற ஒரு நார்மல் வாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது தகுதி உள்ளவர்களுக்கு அப்படிங்கும் போது 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ, 500க்கு மேலனா ஆஸ் நார்மல் 100 யூனிட் ஃப்ரீ. அப்படிதான் இது வந்து சாமானிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பங்கள்ல இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா 500 யூனிட் கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கு 200 யூனிட் கம்மி ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு 500 யூனிட் மேலனா ஏசி அது இதுன்னு யூஸ் பண்றவங்க ஏன் கட்டட்டுமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க லீட் பண்ணிக்க முடியும் அவங்க லைஃபை. பட் இவங்க கஷ்டம் அப்படிங்கிற கோட்பாடுல கூட மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு என்ன இது முலாம் பூசுற மாதிரி ஒரு பூசல் கதையும் நடக்குது. பொறுப்போம், இது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்ததாக சிங்கப்பெண் படை அப்படிங்கிற பெண்களுடைய பாதுகாப்பை முக்கியத்துவம் செய்யறேன் அப்படிங்கறத விஜய் சொல்லி கையெழுத்து அப்படிங்கறத போட்டிருக்காரு. போதைப் பொருட்கள் அப்படிங்கறத இளைஞர்களுக்கு எதிராக கண்ட்ரோல் செய்வேன் அப்படிங்கிற கையெழுத்தும் போட்டிருக்கிறாரு. ரெண்டுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். என்ன நடக்கும், இதெல்லாம் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயம் தவிர்த்து அடுத்து 2 இருக்கிற பெண்கள் பாதுகாப்பும் சரி போதைப் பொருட்களும் சரி, இது ரெண்டுத்துக்குமே கண்டிப்பா அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க போலீஸ் அதிகாரிகளுடைய உழைப்பு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நான் இந்த கவர்மெண்ட் கூட அவங்களும் சேர்ந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்களோ அதற்கான ரிசல்ட் கன்ஃபார்ம் இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் கூட நம்மளும் வெயிட் பண்ணுவோம். அடுத்ததா விஜய் அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல அதிகமாவே பார்க்க முடியுது. இதுல லக்கி சாம்ப் அவரு விஜய்க்கு கிடைச்ச ஒரு சூப்பரான பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? எம்ஜிஆர் காலத்துல இருந்து செங்கோட்டையன் கூடவே இருந்திருக்காரு. இவர் ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சு பாக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளவு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். இப்ப அவருக்கு ஒரு லக்கி சாமா இவரை பார்த்தாலும் செங்கோட்டையனுக்கு இவ்வளவு முதலமைச்சரை பார்த்திருக்கேன், நான் வந்தேன் அவரை உட்கார வச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு அடிச்சு சொல்ற மாதிரி. ஏன்னா அந்த சைட் ஃபுல் பெல்ட்டுமே கையில வச்சு கவர் பண்ண மனுஷன் கண்டிப்பா அவரை பார்த்துட்டு சூப்பரா கரெக்டான சமயத்துல புடிச்சிட்டா இருப்பா, அவரு போயிட்டா இருப்பா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்காந்துட்டா இருப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஈவன் அவருமே ஃபீல் பண்ணாரு பாருங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இதெல்லாம் நம்ம புதுசா இருக்கு அப்படின்னு. ஒரு இளைஞர்கள் பட்டாளம் கூட சேரும் போது இன்னும் கொஞ்சம் வயது அப்படிங்கிறது கம்மியாகுது செங்கோட்டையனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு லாயாலிட்டி அப்படிங்கறது கன்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுவாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாரையும் தட்டி தூக்கிட்டாருன்னா அதிமுகவுல இருந்து செங்கோட்டையனுக்கு ஃபேவரபிளான நிறைய நபர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா
வேற லெவல்ல சூப்பரா போகும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற எல்லாருமே புதியவர்கள். டோட்டல் கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் சீனியர் பர்சன்ஸ் இருக்கும்போது ஒரு அறிவுரை அப்படிங்கிறது விஜய்க்கு அதுவும் நல்ல முறையில் வழங்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஏற்றுப்பாதை எடுத்துட்டு போகும். பொறுப்பும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்தாலும் அடுத்தடுத்த அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். இது கூட முக்கியமான அப்டேட், ஸ்டாலின் அவர்களை விஜய் மீட் பண்ண போறாரு அப்படிங்கிறது, என்ன பேச்சுவார்த்தை எதற்காக அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.